நீரின்றி அமையா யாக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் வரிகள் மூலம் நீரில்லாமல் வாழ முடியாத இவ்வுடலுக்கு உணவு கொடுத்தவர்கள்தான் உயிர் கொடுத்தவர் ஆவார் என்கிறது புறநானூற்று பாடல். உலகிற்கே உணவு கொடுக்கும் விவசாயிகள் தற்பொழுது பல இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். அதில் முக்கிய பிரச்சனையாக உள்ள தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்க அரசு, தனியார் நிறுவனங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் பல்வேறு திட்டங்களை செயலாக்கி வருகிறார்கள். Development of watersheds for climate resilience management. Annur is the most backward region in Coimbatore district in terms of groundwater resource. Dependency on groundwater has increased manifold during the recent years, and the groundwater extraction for irrigation, domestic and industries have resulted in lowering of water levels, long-term water level declining trend, and even drying up of wells. This resulted in low agriculture productivity, income loss to farmers, and adverse impact on the agriculture laborers. In order to overcome this, and with threefold objective of creating sustainable agriculture, mitigating global warming and groundwater recharge, HDB and COODU implemented the Climate Resilience Watershed Program in Vadavalli, Pugalur, Karekaundampalayam and Kuppanur Panchayats for the year 2020 to 2021. எங்களுடைய பகுதி முழுக்க விவசாயத்தை நம்பியே இருக்கக்கூடிய பகுதியாக இருந்த நிலையில் எங்களுடைய பகுதியிலுடைய நிலத்தடி நீர் மட்டம் 1200 அடிக்கு கீழே தண்ணி கீழே போயிடுச்சுங்க. எங்கள் பகுதி அன்னூர் ஒன்றியம் புறக்கணிக்கப்பட்டிருந்த நிலையிலே இந்த நிலையில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் மட்டத்தை மாற்றுவதற்காக எங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வந்த கூடு நிறுவனம் வாயிலாக HDB வங்கி வந்தது எங்களுக்கு அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் இப்போ பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பகுதியில் பல்வேறு குட்டைகளை தூர்வாரி இருக்கிறோம். தூர்வாருதுன்னா நாங்கள்லாம் எங்கள் அமைப்பு, எங்கள் குழுக்கள் எந்தெந்த பணிகளை செய்யலாம் என்று கூறுகிறதோ அந்த பணிகளை எல்லாம் முழுமையாக செய்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம். மேலும் இந்த பணிகள் சிறப்பாக நடைபெற எங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களுடைய ஆதரவையும் முழுமையாக நல்குவோம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Major activities such as farm pond, percolation tank or pond, renovation of water harvesting structures, check dam, loose boulders check dam, trench cum bund, recharge well, plantations, soil and water test, well inventory were taken up with the active participation of local farmers. நேம் வந்து கௌதம்ங்க. நாங்கள் போலூர் கிராமத்தில் இருக்கிறோம். முதல் மழை காலத்தில் தண்ணி வேஸ்ட்டாக வெளியில் போயிட்டு இருந்துச்சு. இப்படி பக்கத்தோட்டத்துக்காரர் இந்த மாதிரி HDB கூடு நிறுவனத்தில் இந்த மாதிரி வடிகால் தொட்டி அமைக்கலான்னு சொன்னாப்புல. நாங்கள் அதை மாதிரி அவங்கள போய் அணுகணும். பிறகு பார்த்திங்கன்னா அவங்க தொட்டி அமைச்சு கொடுத்தாங்க. இப்போ அந்த தண்ணி வேஸ்ட் ஆகாமல் கிணத்துக்குள்ளே போகுது. முதல்ல 1 ஏக்கரா விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கூடுதலாக ஒரு 2-3 ஏக்கரா விவசாயம் பண்ணுறோம். இந்த ஸ்கீமை பண்ணி கொடுத்த HDBக்கும் HDB கூடு நிறுவனத்துக்கும் மிக்க நன்றி. சார், எங்கள் பேர் ஆனந்தகிருஷ்ணங்க. இந்த கலை எங்களுக்கு ரொம்ப காலமாக நாங்கள் கேட்டுருந்தேங்க. இது பழைய பிரசிடெண்ட்டுக்கு குணசாகரன் பேர்லேருந்து கேட்டுருந்தேங்க. இது எங்கள் ஊருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சோளம், பயிர், எள் இதெல்லாம் உதர்த்துறதுன்னா எல்லாருமே ஊற்றிக்கிறேன். ஒரு விவசாயம் நிறைய இருக்கிறதுனால இது ரொம்ப நல்ல உபயோகமாக இருக்குது. இந்த களத்தை உருவாக்கி கொடுத்த HDB நிறுவனம் மற்றும் கூடு நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றிங்க. Total area is 4268.49.0 hectare, which has been divided into 4 micro watersheds. Groundwater and subsurface water from open and bore wells are tapped to irrigate coconut, banana plantations and fields producing flowers, vegetables and curry leaves. The area is dotted with such plantations and fields. The government or local body have permitted irrigation works and farmers could be seen preparing their fields. அதாவது முதல்ல இந்த குட்டையில் தண்ணி நீர்வரத்தே வந்தாலுமே கிணறு ஊறாதுங்க. அப்படியே தண்ணி நின்றுட்டே இருக்குது. அப்புறம் வல்ல புதரண்டி தண்ணி போகிறக்கும் வழி இல்லாமல் சரியான பிரச்சனையாக கிடந்ததுங்க. அதாவது இப்போ இந்த கூடு தொண்டு நிறுவனம் HDB வந்த கடைசியில் இவங்க இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சிறப்பான முறையில் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ கிணறுகள்லாம் கொஞ்சம் நல்லா ஊறக்க ஆரம்பிச்சிடுதுங்க. இதனால் விவசாயிகளுக்கு
எங்களுக்கு வந்து அந்த போருக்கெல்லாம் மேலே வந்துடுது. விவசாயிகளுக்கு வந்து ஒரு பயனுள்ள திட்டமாக இருக்குதுங்க. நல்ல முறையாக செய்கிறாங்க. நல்ல இந்த HDB தொண்டு நிறுவனத்துக்கு நாங்கள் மனப்பூர்வமான நன்றியை தெரிவிக்கிறோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த HDB வங்கியும் கூடு நிறுவனமும் எங்கள் பகுதியில் வந்துங்க இந்த ஓராண்டு காலமாக குட்டைகளை தூர்வாறுதல், ஆங்கங்கே விவசாய நீர்பிடிப்பு பகுதிகளில் பண்ணை குட்டைகள் அமைத்தல், அப்புறம் மானாவாரி காடுகளில் வரப்புகளை உயர்த்தி அங்கங்கே நீர்பிடிப்புகளை அதிகப்படுத்துறது, இதையெல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு வந்துருக்குறாங்க. விவசாயிகள் கூடத்தில் இந்த முக்கியமாக விவசாயத்துக்கு நீர் அவசியங்கிற முக்கியத்தை எடுத்து சொல்லி அந்தந்த பகுதியில் பெய்யக்கூடிய மழை நீரை அங்கங்கேயே நிறுத்தி நீர் வளத்தை பெருக்கணும், விவசாயிகளுக்கு எப்பவுமே தண்ணி பற்றாக்குறை இல்லாமல் உருவாக்கணுங்கிற மாதிரி நல்லா சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. அந்த நிறுவனமும் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விவசாயி ஒவ்வொருத்தரும் பயிர் பண்ணும்போது என்னென்ன பயிர்களுக்கு என்னென்ன உரம், அது எப்படி அதிகம் மகசூல் எடுக்கிறது, விவசாயத்தில் லாபத்தை எடுக்கிறதுங்கிறத இன்றைக்கி செயல் வழக்கமாக இங்கே இந்த பகுதியில் தென்னை, வாழை, மஞ்சள் மற்ற எல்லா காய்கறி பயிர்கள்லையுமே எந்த மாதிரி நாம் பயிரிட்டு செலவுகளை குறைச்சு வருமானத்தை எப்படி எடுத்து விவசாயத்தை நல்ல முறையாக கொண்டு வரங்கிற செயல் வழக்கத்தை சிறப்பாக சொல்லியிருக்காங்க. The project was started in February 2020. 4 watersheds were initially delineated and digitized using IRS satellite generated maps and watershed maps prepared by the Indian GEO Informatics and Department of Agriculture Engineering. Formal and informal meetings were conducted to prepare participatory plan. These meetings were organized with elected representatives, influential farmers, elders, women, SHGS leaders, teachers and retired government employees. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் வி மகாலிங்கம். அன்னூர் வட்டாரத்தில் வேளாண்மை துறையில் உதவி வேளாண்மை அலுவலராக பணியாற்றி கொண்டு வருகிறேன். எல்லா விவசாயிகளும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. இது எங்கள் துறையோட ஒருங்கிணைந்து இவங்க செயல்படுத்துறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த கூடு நிறுவனம் வந்து இந்த மாதிரி செயல் திட்டங்கள் பண்ணிட்டு வர்றது எனக்கு சார்ந்த விவசாயிகள் மத்தியில் மிகுந்த பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். Under entry point activities which are executed in consultation with the people to build rapport with them in Pugalur village, a new compound wall to Anganwadi has been built for the security of children. In Karikaundambalayam watershed, a thrashing floor has been built which would be used to separate grains from stalk and for drying. In Vadavalli watershed, retaining wall has been constructed to prevent runoff, eroding road and embankment on irrigation channel along AD SC Colony Road. In Kuppanur watershed in Ottagamandalam village, new compound wall has been constructed at Anganwadi Center. Participatory rural appraisal exercises were conducted in all the 4 watersheds. Tools such as social mapping, resource mapping, SWOT analysis, seasonal calendar, transact walk, matrix ranking, Venn diagram, routine charts, flow diagram, structured and semi-structured interviews were used to understand the local situations. அனைவருக்கும் வணக்கம். வடவள்ளி ஊராட்சி கவுன்சிலராக இருக்கேன் நான். எங்களுடைய பஞ்சாயத்தில் வந்து தண்ணீர் மிகவும் குறைவு. இந்த HDFC வங்கியும் கூடு நிறுவனமும் இணைந்து எங்கள் பகுதியை நீர்பிடிப்பு பகுதிகளை அதிகப்படுத்துவதற்காக பண்ணைக்குட்டை அமைப்பதற்கு கூடு நிறுவனமும் HDFC வங்கியும் இணைந்து செயல்பட்டு எங்களுடைய வேலைகளை குறைத்ததன் மூலம் மக்களுக்கு செய்ய வேண்டிய இந்த நீர்த்தன்மையுள்ள பண்ணைக்குட்டை, மண் வரப்பு இதையெல்லாம் அமைத்து கொடுத்தார்கள். இந்த உதவி பண்ணி கொடுத்த HDB வங்கிக்கும் கூடு நிறுவனத்திற்கும் எங்கள் வடவள்ளி ஊராட்சியின் சார்பாக நன்றி, வணக்கம். Renovation of 10 water harvesting structures were taken up in Thaladurai, Periyaputhur, Kuppanur, Masandipalayam and Salayur. Farmers also contributed. Trench cum bund have been formed in 116 farms with a running meter of 41,525 spread over 235 hectare. Vegetative barriers have been planted in community and individual lands at 17 each, totaling 34. என் பேர் RK தினேஷ். நான் வந்து விவசாயம் பார்த்துட்ருக்கேன். அது போக இங்கே வந்து தண்ணியெல்லாம் ரொம்ப பற்றாக்குறையாக இருந்தது. அப்போ வந்து HDB தன்னார்வ தொண்டு நிறுவனம் மற்றும் கூடு
இணைந்து வந்து இங்கே வந்து குட்டை செக் டேம் எல்லாம் கட்டி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது கேட்டதுக்கு நம்ம இந்த ஏரியாவில் எங்கள் தோட்டத்து பக்கத்தில் ஒரு 3 செக் டேம் வேணும், அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் டேமேஜாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 3 செக் டேமு எங்கள் பக்கத்தில் தோட்டமெல்லாம் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 200 ஏக்கரா தோட்டம் இருக்குது. அதுக்காக வந்து 3 செக் டேம் பண்ணி கட்டி கொடுத்தாங்க. ஆகையால் வந்து HDB கூடு தன்னார்வ நிறுவனம் வந்து மென்மேலும் வந்து சிறப்பாக இந்த பணியை செஞ்சு கொடுக்குமாறு தாழ்முறைன்னு கேட்டுக்கொள்கிறேன். For plantations created in individual lands under agroforestry, horticulture and Miyawaki forests, costs of seedling and saplings in borne by HDB. While pitting, planting and inputs like sand, soil and manure are contributed as labor by individual farmers. Mulching have been carried out in 50 farms. Farmers have been trained and motivated in farmers' field schools to undertake mulching and follow it up in their fields, so as to cover all agriculture fields in the 4 watersheds with the aim of enhancing productivity and production. Soil and water tests planned to be undertaken each in 100 wells and agriculture fields have been completed together in 100 and tested in laboratories of Krishi Vigyan Kendra, which has given its results and recommendations. The test cards containing data on composition of minerals and other contents and recommendations on appropriate crops to be planted and remedial measures required to be applied are issued to farmers under guidance from the COODU team, who facilitate complaints and follow-ups. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சதீஷுங்க. நான் இந்த போலூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருக்கிறேன். இது மாதிரி விவசாயிகளை வந்து நாங்கள் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை அப்ரோச் பண்ணாங்க. எங்களுக்கு பரவாயில்ல, நம்ம ஒரு டைம் சொல்லிட்டு போயிடுவாங்க நிறைய பேர், இவங்க வந்து கன்யூவாக அப்ரோச் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பல விவசாயிகளை வந்து ஒருங்கிணைச்சு ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணோம். மேப்பெல்லாம் போட்டு காமிச்சாங்க. அந்த ஊராட்சியில் இருக்கிற எவ்வளோ குட்டைகள் இருக்குது, இது இந்த வழியாக போய் தண்ணி இது பண்ணால் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் பண்ணாங்க. அவங்க வேலை செய்யும் போதே வந்து குட்டைகள்லாம் நம்பிடுச்சு. அந்த பண்ணை குட்டைகள்லாம் வந்து அங்கங்கே தண்ணி சேகரிக்கும் போது அந்தந்த காட்டில் வந்து நிலத்தடி நீர் மட்டும் உயர்ந்துருச்சுங்க. அதனால் விவசாயிகள் வந்து நல்ல பயனடைஞ்சாங்க. இந்த போலூர் ஊராட்சி சிறந்த ஊராட்சியாக வந்து அமைச்சு கொடுக்கணும்னு இந்த தன்னார்வ நிறுவனம் கூடு தன்னார்வ நிறுவனம் HDB பேங்க்குக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. Well inventories targeted at 200 are taken from water sources such as percolation tanks, farm ponds, check dams and LBCDs located in 3 strata in rich areas once in 15 days and are monitored continuously to determine productivity of crops planted.